நான் பேசுற உங்களுக்கு தெளிவா கேக்குதா? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மிகை நிரப்பு கோணங்கள் பார்த்தோம். என்ன மிகை நிரப்பு கோணங்கள் பார்த்தோம். அதுல என்ன, இந்த சைன் 90 மைனஸ் டீட்டாவை கொஸ் டீட்டான்னு சொல்லி எழுதியலும், சைன் 90 பிளஸ் டீட்டாவையும் கொஸ் டீட்டான்னு சொல்லி எழுதியலும், கொஸ் 90 மைனஸ் டீட்டாவை சைன் டீட்டான்னு எழுதியலும், டான் 90 மைனஸ் டீட்டாவை கொட் டீட்டான்னு சொல்லி எழுதியலும், சைன் 90 பிளஸ் டீட்டாவை கொஸ் டீட்டான்னு சொல்லி எழுதியலும், அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஸோ இதுல வந்துட்டு அடுத்த மூன்று விகிதம் இருக்குது. எப்படின்னு சொன்னா, சைன் 180 மைனஸ் டீட்டா இருக்கிறது தானே, இவரை நம்ம சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இதை எப்படி எழுதலாம்னு சொல்லி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க நான் என்ன செய்யறேன்னு சொல்லி. இப்போ இதுல என்ன செய்ய போறேன்னா, டீட்டாக்கு பதிலா மைனஸ் டீட்டாவை என்ன செய்யறேன், பிரதிடுறேன். டீட்டாக்கு பதிலா வந்துட்டு என்ன செய்யறேன், நான் வளமையா செஞ்சு, அதாவது போன கிளாஸ் செஞ்ச அதே விலையை தான் இப்ப இதுக்கு செய்ய போறேன். அப்ப செஞ்சேன்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும், நான் பிரதிட்டு நிக்கிறத விட 180 மைனஸ் அந்த டீட்டாக்கு பதிலா என்னத்தை போடுறேன், மைனஸ் டீட்டாவை போடுறேன். அப்ப முன்னுக்கு ஒரு மைனஸும் இங்க இருக்கிற மைனஸ் டீட்டாவும் மல்டிப்ளை ஆகி என்னண்டு வரும், 180 பிளஸ் டீட்டாண்டு வருமா இல்லையா? இப்படி வரும். அடுத்தது இதுக்குள்ள சைன் டீட்டாக்கு பதிலா மைனஸ் டீட்டா போட்டுக்கலாம். நம்ம போன கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம், சைன் மைனஸ் டீட்டாவை எப்படி எழுதியலும், மைனஸ் சைன் டீட்டான்னு சொல்லி எழுதியலுமே. இப்ப சைன் 180 பிளஸ் டீட்டாவை எப்படி சொல்லிடலாம், மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி எனக்கு எழுதி காட்டுங்க, கொஸ் 180 மைனஸ் டீட்டாவை மைனஸ் கொஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிடும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, டீட்டாக்கு பதிலா மைனஸ் டீட்டாவை போட்டு என்ன வரும்னு சொல்லி எழுதுங்க. அப்போ எழுதி பாருங்க என்ன வருதுன்னு சொல்லி. ஜஸ்ட் டீட்டா இருக்கிற இடத்துல மைனஸ் டீட்டாவை பிரதிக்கிட்டு வர ஆன்சரை என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆள் தான் வந்தீங்க. நானே செய்யறேன். அப்ப இதுல என்ன வரும்னு சொன்னா, கொஸ் இருக்கிறதானே 180, இந்த மைனஸ் இருக்கட்டும், இந்த டீட்டா இருக்கிற இடத்துல மைனஸ் டீட்டாவை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இப்ப மைனஸ் கொஸ் டீட்டா இருக்கிற இடத்துல மைனஸ் டீட்டாவை போடுறேன். எனக்கு என்னன்னு வரும், இங்கால கொஸ் 180 பிளஸ் டீட்டான்னு சொல்லி வந்துடும். இங்கால கொஸ் மைனஸ வச்சிருப்போம், மைனஸ் வச்சு போட்டோம். கொஸ் மைனஸ் டீட்டாவை எப்படி எழுதியலும், கொஸ் டீட்டான்னு சொல்லி எழுதியலுமே. கொஸ் டீட்டான்னு சொல்லி எழுதியலும். அப்ப இது அகெயின் மைனஸ் கொஸ் டீட்டான்னு வருதா இல்லையா? அப்ப உங்களுக்கு கொஸ் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னு சொன்னாலும், கொஸ் 180 பிளஸ் டீட்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு வார ஆன்சர் வந்துட்டு மைனஸ் கொஸ் டீட்டா. இதே மாதிரி டேனுக்கு எழுதி பாருங்க. tan 180 மைனஸ் டீட்டா என்னன்னு வரும்னு சொன்னா மைனஸ் டேன் டீட்டான்னு சொல்லி வரும். இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, டீட்டாக்கு பதிலா மைனஸ் டீட்டான்னு சொல்லி பிரதியிடுங்க. இப்ப பிரதிட்டீங்கன்னு சொன்னா என்ன வரும், 180 பிளஸ் டீட்டான்னு சொல்லி வந்துடும். அங்கால டேன் மைனஸ், அதாவது மைனஸ் முன்னுக்கு இருக்க டேன் மைனஸ் டீட்டான்னு வந்துடும். tan மைனஸ் டீட்டாவை மைனஸ் டேன் டீட்டான்னு சொல்லி எழுதிடும். பட் நமக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. அப்ப அந்த மைனஸ் இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகி பிளஸ் ஆகிடும். அப்ப என்னென்று வரும், நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. tan 180 பிளஸ் டீட்டான்னு சொல்லி இது வந்துடும். இங்க இவரு மைனஸ் முன்னுக்கு இருக்கு, இது ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த மைனஸா. அகெயின் இப்ப என்ன செய்யறேன், tan டீட்டாக்கு பதிலாக மைனஸ் டீட்டாவை போடுறேன். ஸோ tan
180 plus theta equal. இப்போ என்ன செய்வார்? இந்த credential நம்ம படிச்சீங்க. tan மைனஸ் தீட்டாவை எப்படி சொல்லி எழுதுறோம்னு சொன்னா மைனஸ் tan தீட்டான்னு சொல்லி எழுதுறோம். நான் போன கிளாஸ் படிச்சதான் இது. சைன் மைனஸ் தீட்டாவை மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லி எழுதிடும். கொஸ் மைனஸ் தீட்டாவை கொஸ் தீட்டான்னு சொல்லி எழுதிடும். அகெயின் tan மைனஸ் தீட்டாவை மைனஸ் tan தீட்டான்னு சொல்லி எழுதிடும். இது நம்ம போன கிளாஸ் பார்த்தது விஷயம். ஸோ அதுதான் இங்க அப்ளை பண்றோம். அப்ப இந்த மைனஸ் tan தீட்டான்னு எழுதியிருந்தானே, பட் எனக்கு ஏற்கனவே முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப ரெண்டுமே மல்டிப்ளை என்ன வரும்? பிளஸ் tan தீட்டா வந்து வந்துடும். ஓகேயா? இப்ப இவரை பார்ப்போமா? கொசெக் 90 மைனஸ் தீட்டா. கொசெக் 90 மைனஸ் தீட்டா. இவரை நான் இப்படி எழுதியிருந்தானே 1/sin 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி. நீங்க sin 90 மைனஸ் தீட்டான்னு படிச்சிருக்கீங்க, கொஸ் தீட்டான்னு படிச்சிருக்கீங்க இல்லையா போன கிளாஸ்ல? ஸோ 1/cos தீட்டா இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி எழுதிடலாம்? செக் தீட்டான்னு சொல்லி எழுதிடுமா? எழுதிடுமே. அதே மாதிரி செக்குக்கு வாங்க. செக் 90 மைனஸ் தீட்டா 1/, இவர் எப்படி எழுதிடும்? கொஸ் 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி எழுதிடும். கொஸ் 90 மைனஸ் தீட்டா வந்துட்டு சைன் தீட்டான்னு படிச்சிருக்கீங்க. இந்த 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 கொஸ் 90 மைனஸ் தீட்டா எப்படி சைன் தீட்டா வந்த, இந்த சைன் 90 மைனஸ் தீட்டா எப்படி கொஸ் தீட்டான்னு வந்த, அடுத்தது இந்த tan 180 பிளஸ் தீட்டா எப்படி tan தீட்டான்னு சொல்லி எழுதுற, இது எல்லாமே நான் இப்ப சொல்ல போறேன் எப்படி வந்தேன்னு சொல்லி. இப்ப நீங்க பார்த்துட்டீங்க சும்மா. 1/sin தீட்டான்னு சொல்லி என்ன செஞ்சிடும் வந்துடும். 1/sin தீட்டா உங்களுக்கு தெரியும் என்ன? கொசெக் தீட்டா. அடுத்தது cot 90 மைனஸ் தீட்டா. அகெயின் வளமை எப்படி எழுதிடும்? tan 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி எழுதிடும். tan 90 மைனஸ் தீட்டா உங்களுக்கு தெரியும் cot தீட்டான்னு சொல்லி. 1/cot தீட்டா உங்களுக்கு எழுத தெரியும் tan தீட்டான்னு சொல்லி. ஸோ நீங்க cot 90 மைனஸ் தீட்டாவை கண்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பதிலாக யாரை போட இயலும்? tan தீட்டான்னு சொல்லி போட இயலும். செக் 90 மைனஸ் தீட்டான்னு கண்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பதிலாக யாரை போட இயலும்? கொசெக் தீட்டான்னு சொல்லி போட இயலும். அதே மாதிரி கொசெக் 90 மைனஸ் தீட்டான்னு வந்து யாரை போட இயலும்? அகெயின் செக் தீட்டான்னு சொல்லி உங்களோட சப்ஸ்டியூட் பண்ண இயலும் டிரெக்டாவே. இவ்வளவு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதை 1/சைனுக்கு மாற்றி திரும்ப ஒரு அந்த சைன் 90 மைனஸ் கொஸ் தீட்டாக்கு மாற்றி அதுக்கு ஒரு 1/cos தீட்டா செக் தீட்டான்னு சொல்லி எழுதியல. நீங்க கொசெக் 90 மைனஸ் தீட்டாவை கண்டீங்கன்னு சொன்னாலே செக் தீட்டான்னு சொல்லி எழுதியல். ஸோ இப்ப நான் அதெல்லாம் எப்படி வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு நோட் ஒன்று போடுவேன். அந்த நோட் போறதுக்கு முதல் இவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்ப எழுதின அவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கணும். எழுத்து வளங்கள் அடிச்சிருங்க. நான் ஜூம் இன் பண்றேன். எல்லாத்தையும் அடக்கணுங்காடி தான் நான் ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை எழுதி முடிஞ்சீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. எழுதி முடிஞ்சா? இல்ல சார். ஓகே, எழுதி முடிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அப்ப நோட்ல எழுதி கொள்ளுங்க. எந்த ஒரு கோணத்தினதோ நோட்ல எழுதி கொள்ளுங்க. எந்த ஒரு கோணத்தினதும் திருகோண கணித விகிதத்தை அறிவதற்கு திருகோண கணித விகிதத்தை அறிவதற்கு அக்கோணத்தை
அக்கோணத்தை n இன்டு 90 பிளஸோ மைனஸ் தீட்டா bracket வச்சு எழுதிக்கொள்ளும். எந்த ஒரு கோணத்தினதும் திருகோண கணித விகிதத்தை அறிவதற்கு அக்கோணத்தை பிராக்கெட்டுக்குள்ள n இன்டு 90 பிளஸோ மைனஸ் தீட்டா சொல்லி போட்டு எழுதிக்கொள்ளும். நம்ம இதுல எழுதி காட்ட மாதிரி ஸ்கிரீன்ல எனும் வடிவில் மாற்றுதல் வேண்டும். எனும் வடிவில் மாற்றுதல் வேண்டும். இங்கு n சொன்னா இது இங்கு n என்பது ஒரு முழு எண்ணாகும். இரண்டாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. எண் ஒற்றை எண்ண ஆயின், அதாவது இந்த ஸ்மால் எண் ஒற்றை எண்ணாயின் திருவோண கணித விகிதம் மாறுபடும். எண் ஒற்றையாயின், அதாவது ஸ்மால் எண் ஒற்றை எண்ணாயின் திருவோண கணித விகிதம் மாறுபடும். இரண்டாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னது, ரெண்டாவது இப்ப என்னது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. ஸ்மால் எண் இரட்டை எண்ணாயின், இரட்டை எண்ணாயின் திருவோண கணித விகிதம் மாறாது. ஸ்மால் எண் இரட்டை எண்ணாயின் திருவோண கணித விகிதம் மாறாது. கடைசி எழுதிக்கொள்ளுங்க. கால்வட்டத்தை பயன்படுத்தி, கால்வட்டம் சொல்றது நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம். அந்த ஓல் பிளஸ் வந்துட்டு 0 to 90 டிகிரி மட்டுக்கும் ஓல் பிளஸ், 90ல இருந்து 180 மட்டுக்கும் சைனுக்கு பிளஸ், அடுத்தது 180ல இருந்து 270 மட்டுக்கும் டேனுக்கு பிளஸ், 270ல இருந்து அகைன் 360 ஜீரோக்கு கொஸ் வந்துட்டு பிளஸ். இதான் கால்வட்டம் சொல்றேன். கடைசி அறியப்படுங்க. கால்வட்டத்தை பயன்படுத்தி குறி அறியப்படும். குறின்னு சொன்னா பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கால்வட்டத்தை யூஸ் பண்ணி பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி டான் 300 டான் மைனஸ் 300 அதெல்லாம் பார்த்தோம். அதே கேஸ். கடைசி அறியப்படுங்க. கால்வட்டத்தை பயன்படுத்தி குறி அறியப்படும். உதாரணத்துக்கு கீழே ஹெடிங் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. ஹெடிங் இல்ல, ஒரு பின்வருவனவற்றை சுருக்குக என்று சொல்லி போடுங்க. பின்வருவனவற்றை சுருக்குக. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது sin 270 minus theta. sin 270 minus theta. இது எப்படி பாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் எந்த கோணமா இருந்தாலும், இப்ப 270 மைனஸ் தீட்டான்னு சொல்றது ஒரு கோணம், சரியா? நீங்க அதை ஒரு கோணமா பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு சைன் 30 பாகைங்கிறது ஒரு, இந்த 30ங்கிறது ஒரு கோணம் தானே. அதே மாதிரி இந்த 270 மைனஸ் தீட்டா ஒரு கோணம் பாருங்க. இந்த கோணத்தை எந்த ஃபார்மட்ல மாத்தணுமா அப்படின்னு சொன்னா n இன்டூ 90 பிளஸ் மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்மட்ல மாத்தணுமா. இப்ப அவர் எந்த ஃபார்மட்ல இருக்காருன்னு சொன்னா 270 மைனஸ் தீட்டான்னு சொல்லி இருக்காரு. 270 எப்படி எழுதலாம்னு சொன்னா 3 தர 90 சொல்லி எழுதலாமா இல்லையா? மைனஸ் தீட்டா. இதைத்தானே அவர் 270 மைனஸ் தீட்டா சொல்லிக்கிறாரு. இந்த ஃபார்மட்டுக்கு மாற்றும், சரியா? இந்த ஃபார்மட்டுக்கு மாத்தினதுக்கு பிறகு இந்த n என்று சொல்றது இந்த 90க்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர். இந்த 90க்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் வந்துட்டு என்ன, ஒற்றையாக இருக்கும் பட்சத்துல திருகோண கணித விகிதம் மாறுபடும் சொல்லியாரு. திருகோண கணித விகிதம் மாறுபடும் சொன்னா எப்படி மாறுன்னு சொன்னா, சைனா இருந்துச்சுன்னா கொஸ்ஸுக்கு மாறும், கொஸ்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா சைனுக்கு மாறும், டேனா இருந்துச்சுன்னு சொன்னா கொட்டுக்கு மாறும், கொட்டா இருந்துச்சுன்னு சொன்னா டேனுக்கு மாறும். இன்டர்சேஞ்ச். சைனா இருந்துச்சுன்னு சொன்னா கொஸ்ஸுக்கு மாறும், கொஸ்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா சைனுக்கு மாறும், தென் டேனா இருந்துச்சுன்னு சொன்னா கொட்டுக்கு மாறும், கொட்டா இருந்துச்சுன்னு சொன்னா டேனுக்கு மாறும், கொசைக்கா இருந்துச்சுன்னு சொன்னா செக்குக்கு மாறும்.
செக் இருந்துச்சுன்னு சொன்னா கொசகுக்கு மாறும். ஐ திங்க் நான் எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இப்படி திருகோண கணித வீதம் மாறுபடும். சரியா? எண் ஒற்றையாயி திருகோண கணித வீதம் மாறுபடும். எண் இரட்டையாயி, அதாவது 2 4 6 8 இந்த ஃபார்மேட்ல என் ஸ்மால் என் வந்துட்டு ஒரு முழு எண். எப்பயும் என் ஸ்மால் என் வந்துட்டு முழு எண்ணா இருக்கும். ஸ்மால் என் வந்துட்டு இரட்டையாக இருக்கும் பட்சத்துல திருவோண கணித விகிதம் மாறுபடாது அப்படின்னு சொன்னா, இந்த சைன் உங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னு சொன்னா வார ஆன்சர் வந்துட்டு சைன்ல தான் வரும். மாறாது. எஸ். எண் விகிதம் மாறுபடாது. அதாவது உங்களுக்கு சைன் தரப்பட்டிருக்குன்னு சொன்னா வார ஆன்சரும் சைன்ல இருக்கும். கொஸ் தரப்பட்டிருக்கணும்னா வார ஆன்சரும் கொஸ்ட்ல இருக்கும். இதான் விளக்கம். இப்ப இவரு எண்ணத்துல இருக்காரு. இவர் வந்துட்டு 270 தான் இருக்காரு. 270 3 தர 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லிடலாம். இந்த மூன்று வந்துட்டு ஒற்றை. ஒற்றைன்னு சொன்னா திருகோண வீதம் மாறுபடும். திருகோண வீதம் எப்படி மாறும்னு கேட்டா சைனா இருந்துச்சுன்னு சொன்னா கொஸ்டுக்கு மாறும். அப்ப உங்களுக்கு வார ஆன்சர் வந்துட்டு கொஸ்டின்ல தான் இருக்க போகுது. இது ஃபெஸ்ட்டுக்கு நீங்க போடணும். கிளியரா? நீங்க இதை ஃபெஸ்ட்டுக்கு போடணும். கொஸ்டுக்கு போட்டதுக்கு பிறகு இப்ப நீங்க என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா குறி. குறி எண்ணத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். குறி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கால்வட்டத்தை யூஸ் பண்ணி தான் குறியை பார்க்கிறேன். கால்வட்டத்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னா 270 மைனஸ் டீட்டா எத்தனாம் கால்வட்டம்? 270 மைனஸ் டீட்டா எத்தனாம் கால்வட்டம்? இது 0, இது 90, இது 180, இது கொஞ்சம் விரிங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன் இதுல கால்வட்டத்தை பயன்படுத்தி என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா குறியை பார்ப்போம். குறியை எப்படி பார்க்கணும்னு சொன்னா 270 மைனஸ் டீட்டா வந்துட்டு எத்தனாம் கால்வட்டம்? 270. 270 மைனஸ் டீட்டா. மைனஸ் டீட்டான்னு சொன்னா இதுக்குள்ளானே வரப்போறாரு. 270 வரைக்கும் வந்து போட்டு 270ல இருந்து ஒரு டீட்டா கோணம் என்ன செய்யுது? குறையுது. ரைட்டா? 270 மட்டுக்கு வந்துட்டு மைனஸ் டீட்டா, ஒரு மைனஸ் டீட்டாங்கிற கோணம், டீட்டான்னு சொல்றது இங்க ஒரு 10 டிகிரியை விட சின்ன கோணம் தான் அது. இந்த டீட்டா அது வீச்சு வந்துட்டு 10 டிகிரியை விட சின்ன விஷயம், சின்ன சின்ன ஒரு கோணம். அப்ப அது எப்படியும் எதுக்குள்ள வந்துடும் சொன்னா மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள வந்துடும். மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள யாருக்கு பிளஸ்? மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள யாருக்கு பிளஸ்? டானுக்கு தான் பிளஸ். பட் நமக்கு தந்திக்கிறது சைன். அப்ப என்ன வரும்? மைனஸ் வரும் இல்லையா? உங்களுக்கு வார ஆன்சர் வந்துட்டு மைனஸ் கொஸ் தீட்டா. இந்த டீட்டா வந்துட்டு இங்க இருந்து வந்தது. இந்த டீட்டா தான் இங்க நான் போட்டது. அதே மாதிரி இரண்டாம் கேள்வி அதுக்கு நான் வழங்கப்படுத்துறேன்.
கொஸ்ல 270 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இவரை எப்படி மாத்தலாம்? அதேதான். இவர் எப்படி மாத்தலாம்னு சொன்னா 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதுவேன். கொஸ் 3 தர 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி எழுதுவேன். 3 சொல்றது ஒற்றை. 3 சொல்றது ஒற்றை. சரியா? அப்ப திருகோணகணித வீதம் மாறுபடும். மாறுபடணும் என்ன செய்யணும்? கொஸ்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சைன்ல எழுதணும். சைன் தீட்டா. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா குறி பார்க்கணும். குறி பார்க்கறதுக்கு கால்வட்டத்தை யூஸ் பண்ணணும். இப்ப 270 மைனஸ் தீட்டா எத்தனை கால்வட்டம்? மூன்றாம் கால்வட்டம். மூன்றாம் கால்வட்டத்துக்குள்ள யாருக்கு பிளஸ்? டானுக்கு மட்டும்தான் பிளஸ். டானுக்கும் கொட்டுக்கும். இப்ப எனக்கு தந்திக்கிறது கொஸ். அப்ப என்ன வரும்? மைனஸ் வரும். மைனஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி டானுக்கு பாருங்க. டான் 270 மைனஸ் தீட்டா. இவர் எப்படி எழுதியில சொன்னா டான் 3 தர 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி எழுதியது. 3 சொல்றது ஒற்றை. ஒற்றைன்னு சொன்னா திருகோண கணித வீதம் மாறுபடும். அப்ப டேனா இருந்துச்சு சொன்னா என்னென்ன மாறும்? கொட்டா மாறும். கொட் தீட்டா. 270 மைனஸ் தீட்டா எத்தனாம் கால் வட்டம்? மூன்றாம் கால் வட்டம். மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள யாருக்கு பிளஸ்? டேனுக்கு பிளஸ். எனக்கு தந்ததும் டேன். அப்ப எனக்கு பிளஸ் மட்டும்தான் வரும். பிளஸ் சொன்னா நான் போட தேவையில்ல. ஸோ tan 270 மைனஸ் தீட்டாட ஆன்சர் வந்துட்டு கொட்டிட்டாவா இருக்கும். இது விளங்கிட்டாங்க உங்களுக்கு? இது விளங்கலாட்டி கழுகுனா திரும்ப விளங்க விளங்கினா செக்ல செல்லுங்க ஓகே அப்படின்னு சொல்லி. இது விளங்கிட்டாங்க உங்களுக்கு? இது விளங்கிட்டாங்க. விளங்கிட்டுன்னு சொன்னா நான் அடுத்த இதுக்கு போறேன். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு. இதுல விலங்கல் சொன்னா நான் விளங்கப்படுத்துறேன். இதுல என்ன விஷயம் இல்லை. இருஷா மட்டும் தான் இருக்கீங்க, பேசுங்க நீங்க. நம்ம ரெண்டு பேரும் தான் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா கிளாஸ் கொஞ்சம் நல்லா போகும். இது விளங்கிட்டா உங்களுக்கு? நான் ஒரு எக்ஸாம்பிள் தந்தா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலுமா? இருஷான் இருக்கீங்களா? ஓ சார். இது விளங்கிட்டா உங்களுக்கு? செட்ல போடுங்க உங்களுக்கு பேசுற. மூணாவது விலங்குல சார். மூணாவது விளங்கல. மூணாவதுல நான் என்ன செஞ்சீங்க? அதே கதை தானே செஞ்சுக்கிறேன். 270 மைனஸ் டீட்டா. 270 மைனஸ் டீட்டாவை நான் என்ன சொல்லிக்கிறேன்? 270 90 மடங்கால் இது வழி. 90 மடங்கு எழுத போனா என்னன்னு சொல்லி எழுதிடும்? 3 தர 90 சொல்லி எழுதிடும். 3ன்னு சொல்றது ஒற்றையன். ஒற்றையன் என்று சொன்னா திருவோணகணித வீதம் மாறுபடும். திருவோணகணித வீதம் மாறுபடணும்னு சொன்னா டேன் அடிக்கிறது என்னவா மாறணும்னு சொன்னா கொட்டிட்டாவா மாறணும். ஸோ டேன் 270 மைனஸ் டீட்டா வந்துட்டு கொட்டிட்டான்னு சொல்லி வந்துடும். இப்ப நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம் வந்துட்டு குறி பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி. அதுக்கு நான் என்னது யூஸ் பண்ணணும்? கால்வட்டத்தை யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் 270 மைனஸ் டீட்டா வந்துட்டு மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள வரும். மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள யாருக்கு பிளஸ் சொன்னா டேனுக்கு பிளஸ். ஸோ இங்க எனக்கு தந்ததும் டான் தான். ஸோ எனக்கு டான் பிளஸ் கொட்டிட்டான்னு சொல்லி வரும். ஓகேயா? ஓகே சார். ஓகே. நாலாவது கேள்வியில நான் கொசெக் தாரேன். கொசெக் 270 பிளஸ் தீட்டா. அதே கதை தான் இப்ப எழுத போறேன். பாருங்க. இப்படி எவரை எப்படி எழுதுறேன்னு சொன்னா கொசெக் 270 3 தர 90ன்னு சொல்லி எழுதிடலாம்.
பிளஸ் தீட்டா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிளஸ் தீட்டா. நான் முன்னால போட்டது மைனஸ் தீட்டா, இப்ப பிளஸ் தீட்டாவா? இப்ப 3 தர 90 சொன்னா ஒற்றை, மூன்றுங்கிறது ஒற்றை. இப்ப திருகோண கணித வீதம் மாறுபடும். இப்போ கொசைக்குன்னு வந்தா செக்கா மாறும். அப்ப செக் தீட்டா போட்டுட்டேனா? இப்ப பிளஸ் ஆ மைனஸ் ஆண்டு பார்க்கணும். பிளஸ் ஆ மைனஸ் ஆண்டு பாக்குறதுக்கு எத்தனை கால் வட்டம்? 270 பிளஸ் தீட்டா. நான் முன்னால சொல்லிக்கிறேன், 270 மைனஸ் தீட்டா வந்துட்டு இவ்வளவும் வந்துட்டு 270. பட் 270 மைனஸ் தீட்டா வந்துட்டு மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள வரும். ஏன்னா தீட்டாவை கழிக்கணும் 270ல இருந்து. இப்ப என்ன செய்யணும்? இப்ப வந்துட்டு தீட்டாவை கூட்டணும். அப்ப தீட்டாவை கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன, எத்தனை கால் வட்டத்துக்குள்ள வந்துடும்? நாலாம் கால் வட்டத்துக்குள்ள வந்துடும். நாலாம் கால் வட்டத்துக்குள்ள யாருக்கு பிளஸ்? கொசுக்கு மட்டும்தானே பிளஸ். எனக்கு தந்தது கொசெக். கொசெக்கு பிளஸ்ஸா? இல்ல. அப்ப எனக்கு என்ன வரும்? மைனஸ் செக் தீட்டா. அஞ்சாவத பாருங்க. அஞ்சாவது செக் 270 பிளஸ் தீட்டா. 270 பிளஸ் தீட்டா. இப்ப 270 சொன்னாலே உங்களுக்கு வழங்கிட்டு என்ன? ஒற்றை. ஒற்றை வந்துட்டு ஒற்றை வந்தாலே உங்களுக்கு வழங்கும் திருகோண கணித வீதம் மாறுபடும். செக் வந்ததால என்னன்னு வரும்? கொசெக் தீட்டான்னு சொல்லி வந்துடும். இதை நீங்க ஒண்ணுமே செய்யறத விட கொசெக் தீட்டான்னு சொல்லி போடுங்க, சரியா? டெஸ்ட்டுக்கு நீங்க பார்க்க விஷயம் வந்துட்டு என்னன்னு பார்க்கணும்னு சொன்னா, 270 நீங்க 90 மடங்கால் இதுக்கு, சாரி, எந்த ஒரு கோணம் வந்தாலும் அந்த டீட்டாக்கு முன்னுக்கு எந்த ஒரு கோணம் வந்தாலும் அதை நீங்க 90 மடங்கா மாத்தணும். 90 மடங்கா மாத்தினது பிறகு அந்த மடங்கு வந்துட்டு ஒற்றையாக இருந்துச்சுன்னு சொன்னா ட்ரிக்னோமெட்ரிக்க நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. ரெட்டையா இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அது என்னத்தை சந்திக்கிறோம் அதுதான் ஆன்சர் வரப்போகுது. பட் புரிய மட்டும் பார்த்தா சரி. இங்க வந்துட்டு 270 வந்ததால நீங்க என்ன செய்யணும்? திருகோண கணித விதத்தை சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு செக்ல சந்திக்கிறதால என்னென்ன மாத்தணும்? கொசைக்கு மாத்தணும். இப்ப என்ன செய்வீங்க? பிளஸ்ஸா மைனஸான்னு பார்ப்பீங்க. பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கறதுக்கு 270 பிளஸ் தீட்டா வந்துட்டு இத்தனாங்கால் வட்டம்? நாலாங்கால் வட்டம். முன்னாலதான் பார்த்தோம், அதே தான் இங்கேயும். நாலாங்கால் வட்டம். நாலாங்கால் வட்டத்துக்குள்ள யாருக்கு யாருக்கு பிளஸ்? கொசுக்கும் செக்குக்கும் தான் பிளஸ். எனக்கு தந்தது செக். அப்ப என்ன வரும்? பிளஸ். பிளஸ் போட தேவையில்லை. கோசெக் தீட்டா சரி வந்து. ஓகேயா? ஓகே சார். யா. இப்ப நான் ஒரு 3 காரணம் அதை செய்யாம போனா அதே தான் 270 பிளஸ் தீட்டா 7 sin 360 மைனஸ் தீட்டா. இப்ப எழுத தேவையில்லை, நான் எழுதுறதுக்கு டைம் தரேன், வெயிட் பண்ணுங்க. 8 cos 360 மைனஸ் தீட்டா 9 tan 360 மைனஸ் தீட்டா 10 check 360 plus theta. இவ்வளோத்தையும் காணுங்க. அப்போ நான் சொல்லி தந்த மெத்தட்ல போங்க. அதுக்கு முதல் நீங்க இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே சார். யா, இதை ட்ரை பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எங்க நீங்க ஸ்ட்ரக் ஆகிறீங்களோ அதை நீட்டு கேளுங்கன்னா நான் அதை நான் வழங்கப்படுத்துறேன். சார் அந்த கால்வட்டத்தை பத்தி கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். கால்வட்டம் என்னன்னா இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த கால்வட்டம்னு சொல்றது இப்ப இது ஒரு கால்வட்டம் 0 to 90 டிகிரி. சரியா, இது ஒரு கால்வட்டம். இத நம்ம சொல்ற முதலாம் கால்வட்டம் சொல்லி. முதலாம் கால்வட்டத்துக்குள்ள எந்த கோணம் வந்தாலும் என்ன திருகோண கணித விகிதம் வந்தாலும் பிளஸ் தான். அதாவது 0 to 90 டிகிரி இந்த ரேஞ்சுக்குள்ள உதாரணத்துக்கு tan 50 வந்துச்சுன்னு சொன்னா tan 50 பெருமானம் நிச்சயமாக பிளஸ் தான் இருக்கும். அதுல என்ன பெருமானங்கிறத விடுங்க, அந்த tan 50 குறி வந்துட்டு என்ன பிளஸ்ஸா மைனஸ் சொல்ல நேர் பெருமானமா மறை பெருமானமா சொல்ல பார்க்கல. இங்க 50ன்னு சொல்றது 0 to 90 டிகிரி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது. அப்ப எனக்கு ஷுவரா பிளஸ் தான் வரும். இப்படி நீங்க சைன் எடுத்தாலும் பிளஸ் தான் வரும், கொஸ் எடுத்தாலும் பிளஸ் தான் வரும், செக் எடுத்தாலும் உங்களோட கால்குலேட்டர்ல நீங்க பாருங்க, இல்லாட்டி ஆஹ், உங்களோட போன்ல சரி பாருங்க, செக் 50 பாருங்க, கொஸ் 50 பாருங்க, இல்லாட்டி கொசெக் 50 பாருங்க. நீங்க எதை எடுத்தாலுமே 50 என்று சொல்றது 0 to 90 டிகிரி இருக்கிறதால அதுல பெருமானம் வந்துட்டு நேர்பெருமானமா தான் இருக்கு. அது முதலங்கால் வட்டத்துக்குரிய இது விஷயம். இப்ப ஓல் பிளஸ் என்று சொல்றாதான் எந்த திருவோண கணித விகிதத்துக்கும் அது நேர்பெருமானமா தான் இருக்கு. அதே இது நீங்க ரெண்டாங்கால் வட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அதுல ரேஞ்ச் வந்துட்டு 90 டிகிரில இருந்து 180 டிகிரி. இதுக்குள்ள நீங்க எந்த திருவோண கணித விகிதத்துக்கு பிளஸ் அப்படின்னு சொன்னா சைன், அதாவது சைன்ல
என்ன நெட்வொர்க் இஷ்யூ தான். சாரி. திடீர்னு பாரு. கவரேஜிக்கு மாறிட்டு தெரியாது என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃப்ளைட் மூட் ஒன் பண்ணித்தான் போட்டோ எடுத்தேன். திரும்ப வந்துட்டு ரெக்கார்டிங்ல இஷ்யூ இருக்காது. ரெக்கார்டிங் திரும்ப ஆஃப் ஆகி ஒன்று அவ்வளோதான். சரி, இப்ப நான் கால்வட்டத்துல பாருங்க. இப்ப ரெண்டாம் கால்வட்டம் ஓகேயா? ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள நீங்க சைனுக்கு நீங்க ஏதாவது ஒரு பெருமானத்தை போடுங்களேன். இப்ப சைன் 150 சைன் 150 எடுத்து பாருங்க. சைன் 150 நீங்க கால்குலேட்டர்ல அடிச்சாலும் சரி பிளஸ் தான் வரும். சரியா? பிளஸ்ல ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். இதே இது நீங்க டேனுக்கோ கொசுக்கோ அடிச்சீங்கன்னு சொன்னா மைனஸ் வரும். மைனஸ் பெருமானம் தான் வரும். அதே இது 180ல இருந்து 270க்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ரேஞ்சுக்கு டான்ல அடிச்சு பாருங்க, பிளஸ் மட்டும் தான் வரும். இப்ப மூன்றாம் கால் வட்டம் யாருக்கு நேர்பெருமானத்தை கொண்டிருக்குன்னு சொன்னா டான் அல்லது கொட். ஏன்னு சொன்னா 1/tan தான் கொட். அப்ப டான் பிளஸ் ஆയിരിக்கும்னு சொன்னா கொட்டும் சுவரா பிளஸ் தான் இருக்கும். இதே இது நீங்க சைன்ல ஏதாவது ஒரு மூன்றாம் கால் வட்டத்துக்குள்ள ஒரு ரேஞ்சில் கொசுக்குள்ள அடி போட்டீங்கன்னு சொன்னா அது மைனஸ்ல வரும். உதாரணத்துக்கு சைன் 220 பாகை அடிச்சு பாருங்க, அது மைனஸ்ல வரும். அதே மாதிரி கொஸ் 220 பாகை அடிச்சு பாருங்க, அதுவும் மைனஸ்ல வரும். tan 220 பாகை மட்டும்தான் பிளஸ்ல வரும். இப்ப இதை சொல்றது வந்துட்டு மூன்றாம் கால் வட்டம் வந்துட்டு என்னத்துக்கு பிளஸ் சொன்னா டேனுக்கு அல்லது கொட்டுக்கு மட்டும்தான் பிளஸ் சொல்லுவோம். அதே எழுது 270 இருந்து 360 வாங்க. 270 வந்து 360 வாங்க. அங்க வந்தீங்கன்னு சொன்னா யாருக்கு பிளஸ்? கொசுக்கு மட்டும் தான் பிளஸ். உதாரணத்துக்கு 300 பாகை கொஸ் 300 அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கொசுக்கு மட்டும் பிளஸ் வரும். சைன் 300 என்ன வரும்? மைனஸ்ல வரும். டேன் 300 மைனஸ்ல வரும். நம்ம நேத்து போன கிளாஸ் பார்த்துருந்தோம். இப்ப இதை சொல்ல வந்துட்டு கால்வட்டத்தை பயன்படுத்தி என்ன சொல்றாங்க புரிய நம்ம கண்டுபிடிக்கிறது. கிளியரா? ஓகே. ஓகே சார். யா, வெரி குட். இப்ப அதே கேஸ் தான் இங்க பாருங்க. 270 இந்த எத்தனாவது ஆறாவது பாருங்க. கொட் நம்ம உண்டு எழுத போறல சும்மா பாருங்க. கொட் 270 பிளஸ் தீட்டா. 270 நம்ம முந்தையே பார்த்திருக்கோம். அது என்ன? ஒற்றை. ஒற்றை என்னன்னா திருகோண கணித வீதம் மாறுபடும். கொட்ல இருக்காரு. கொட்ல இருந்தீங்கன்னு சொன்னா டானுக்கு வரும். அப்ப நான் டான் தீட்டான்னு சொல்லி போட்டுருவேன். டான் தீட்டான்னு சொல்லி போட்டுருன்னா இப்ப குறிக்குவாங்க. 270 பிளஸ் தீட்டா. 270 பிளஸ் தீட்டா. 270 சொல்றது என்ன? மூன்றாங்கால் வட்டமும் நாலாங்கால் வட்டத்தோட போர்டர். அந்த போர்டர்ல இருந்து பிளஸ் தீட்டான்னு சொன்னா எங்க போகுது? நாலாங்கால் வட்டத்துக்குள்ள போகுது. நாலாங்கால் வட்டத்துக்குள்ள போனுச்சுன்னு சொன்னா யாருக்கு பிளஸ்? கொசுக்கும் செக்குக்கும் தான் பிளஸ். பட் எனக்கு தந்திக்கிற திருகோண கணித வீதம் கொட். எனக்கு என்ன வரும்? சுவரா மைனஸ் தான் வரும். நம்ம இன்னைக்கு வார ஆன்சர் வந்துட்டு மைனஸ் டேன் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஓகே சார். அதே இது சைனுக்கு வாங்க. சைன் 360 மைனஸ் தீட்டா ஏழாவது. 360 சொன்னா இவர் எப்படி எழுதிடும்? 4 தர 90 360. கிளியரா? 4 சொல்றது யாரு? இரட்டை எண். இரட்டை என்று சொன்னா நான் சொல்கிறேன் திருகோண கணித வித மாறுபாடாது. எனக்கு சைன்லான் கேள்வி சந்திக்காரு. எனக்கு ஆன்சரும் சைன்லான் வரும். அப்ப சைன் தீட்டான்னு சொல்லி போட்டுருக்கேன். இப்ப பிளஸ் மைனஸ் சொல்லி பார்க்கணும். 360 சொன்னா எப்படி? அது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு முழு வட்டத்தை சுத்தி வந்துடும். முதலாங்கால் வட்டத்தை பாஸ் ஆகி, இரண்டாங்கால் வட்டத்தை பாஸ் ஆகி, மூணாங்கால் வட்டத்தை பாஸ் ஆகி, நாலாங்கால் வட்டத்துல வந்து நின்று யோசிக்கும் என்னண்டு 360 மைனஸ் தீட்டா. அப்ப தீட்டா குறைக்கணும் ஒரு 360 இருந்து. அப்ப அவர் எதுக்குள்ள வருவாரு? நாலாங்கால் வட்டத்துக்குள்ள இல்லையா? ஏன்? மைனஸ் தீட்டா வந்து 360 இருந்து லெஸ் ஆகுது. அப்ப லெஸ் ஆகுதுன்னு சொன்னா அதோட ஆக்சுவல் கோணம் அவ்வளவு இவ்வளவு தான். அப்ப அவர் எதுக்குள்ள வாராருன்னு சொன்னா நாலாங்கால் வட்டத்துக்குள்ள வாராரு. நாலாங்கால் வட்டத்துக்குள்ள கொசுக்கு மட்டும் தானே பிளஸ். எனக்கு தந்தது சைன்ல தானே. அப்ப எனக்கு ஆன்சர் மைனஸ்ல வரும் இல்லையா? மைனஸ் சைன் தீட்டா. அதே இது 360 மைனஸ் தீட்டா. முன்னூறு கொஸ் இருக்காரு. கொஸ் 360 மைனஸ் தீட்டா. இப்ப நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல. 360 மைனஸ் தீட்டா நம்ம வளமையா கதைச்ச கதை தான்.
இதுக்கு நீங்க இப்போ ஒரே விஷயம் தான், திருகோண கணித வீதம் தான் மாறுபடுது. கேள்வி சைன்ல இருந்தது கொசுக்கு வருது. அப்ப நீங்க ஃபெஸ்ட் யோசிச்சத மாத்த தேவையில்ல. என்னத்தை மாத்த தேவையில்ல? அந்த 4 தர 90 மைனஸ் டீட்டா 4 இருந்துச்சுன்னா இரட்டை இரட்டை திருகோண கணித வீதம் மாறுபடாது. So, அதை யோசிக்கணும். அதுக்கு பிறகு 360 மைனஸ் தீட்டான்னு சொல்றது எதுக்குள்ள? நாலாங்கால் வட்டம். இப்ப நாலாங்கால் வட்டத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே நீங்க யோசிச்சு வச்சுப்பீங்க. 360 மைனஸ் தீட்டா நாலாங்கால் வட்டம். அப்ப ரெண்டாம் கேள்விக்கு அதை திரும்ப யோசிக்க தேவையில்லை. அதை சொல்லவா? 360 மைனஸ் தீட்டாவை நீங்க ரெண்டாம் கால் வட்டத்துக்கு யோசிக்க தேவையில்லை. அதுவும் சாரி நாலாம் கால் வட்டம் தான் வரும். அடுத்தது 360 மைனஸ் தீட்டான்னு வந்துட்டு 4 தர 90. அப்ப 4 தர 90 திருகோணங்கள் இது மாறாது. அப்ப எது வந்து இருக்குதோ அதே தான் திரும்ப ஒரு பவம் வரும். அதாவது கேள்வியில கொஸ் வந்து இருக்குது. அப்ப நீங்க ஆன்சர்லயே கொஸ் தான் வரும். அப்ப அதை நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப நீங்க யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு என்னச்சுன்னா, நாலாங்கால் வட்டத்துக்குள்ள குறிய பார்க்கணும். குறி வந்துட்டு நாலாங்கால் வட்டத்துக்குள்ள கொஸ்டுக்கு பிளஸ். எனக்கு தந்தது கொஸ்ல தான். அப்ப எனக்கு ஆன்சரும் பிளஸ்ல தான் வரும். அப்ப கொஸ் 360 மைனஸ் டீட்டா அப்படிங்க கொஸ் டீட்டான்னு சொல்லி போடுவீங்க. அடுத்தது tan 360 மைனஸ் டீட்டா. tan 360 மைனஸ் டீட்டாவை இப்படி யோசிங்க. என்ன வரும்? tan minus t. tan மைனஸ் டீட்டா. tan மைனஸ் டீட்டாவை இப்படி சொல்லிடும். tan மைனஸ் டீட்டாவா 4 தர மைனஸ் 90. யா tan மைனஸ் டீட்டான்னு சொல்றியா இல்ல மைனஸ் tan டீட்டான்னு சொல்றியா? நீங்க minus சொன்னது 10. சரி. யா நீங்க சொன்னது சரி. நம்ம நம்ம கண்டுபிடிக்கிறது மைனஸ் tan டீட்டா. இவரைத்தான் tan மைனஸ் டீட்டான்னு சொல்லி எழுதிடு. நீங்க டிரெக்டா இதுக்கு போக தேவையில்ல. நீங்க இவரை சொன்னாலே ஓகே தான். மைனஸ் tan டீட்டான்னு சொல்லி. அதே மாதிரி செக் 360 பிளஸ் டீட்டா. இவர் எப்படி எழுதிடும்? இவர் எப்படி சொல்லலாம்? நல்லா பாருங்க. 360 பிளஸ் டீட்டா. பிளஸ் டீட்டா பிளஸ் sec டீட்டா. theta. sec theta. யா வெரி குட். செக் டீட்டா தான் வரும். எப்படி? 360 சொன்னா திருகோண விகிதம் மாறுபடாது. செக்கா இருக்கிறது செக் டீட்டா. 360 பிளஸ் டீட்டான்னு சொன்னா அது எகெயின் என்னத்துக்குள்ள போயிடும்? முதலாங்கால் வட்டத்துக்குள்ள போயிடும். முதலாங்கால் வட்டத்துக்குள்ள எந்த திருகோண விகிதம் இருந்தாலும் பிளஸ் தான். அப்ப இன்னைக்கு செக் 360 பிளஸ் டீட்டா. ஒன்றாம் கால். எஸ். இப்ப அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணி போடுங்க. இதை நீங்க ஹோம்ஒர்க்கை செஞ்சு பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சைன் 450 பிளஸ் டீட்டா. இதை நீங்க செஞ்சு எனக்கு கிளாஸுக்கு பிறகு போட்டாலும் ஓகே. எந்த நம்பருக்கு நான் திருத்தி உங்களுக்கு போடுறேன். நான் கரெக்ஷன் பண்றேன். இது சைன் 450 பிளஸ் டீட்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ் 450 பிளஸ் டீட்டா. தேர்ட் tan 450 பிளஸ் டீட்டா. ஃபோர்த் கொசெக் 4 plus theta. Check 540 plus theta 6 7 sin 900 plus theta 8 cos 900 plus theta 9 tan 900 plus theta. ஓகே, 9ஐயும் செய்யுங்க. செஞ்சு நீங்க ஆன்சரை இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. நான் கரெக்ஷன் பண்ணி போடுறேன்.
இப்ப போடுங்க இத இவ்வளவு எழுதி கொள்ளுங்க, இவ்வளவு எழுதி முடிச்ச பிறகு ஒரு நோட் ஒன்று போடுங்க. நோட் ஒன்று போட்டு சைன் 90 மைனஸ் டீட்டா நாம என்னென்னு பாடமாக்கின கொஸ் டீட்டான்னு பாடமாக்கினேன். அதா வருதான்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போமா. இப்ப சைன் 90 மைனஸ் டீட்டான்னு சொன்னா இந்த 90ய ஒன்று தர 90ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஒன்று தர 90 90. ஒன்று சொல்றது எண் வந்துட்டு ஒற்றை எண். எண் ஒற்றை எண் என்று சொன்னா திருகோண விட மாறுபடும். இப்போ மாறுபட்ட எண் சொல்லி எழுதிடும் கொஸ்டீட்டான்னு சொல்லி எழுதணும். இப்ப குறி பார்க்கணும். குறி பார்க்கறதுக்கு 90 மைனஸ் டீட்டா வந்துட்டு எத்தனை கால் வட்டம்? 90 வந்துட்டு முதலாம் கால் வட்டத்திலையும் இரண்டாம் கால் வட்டத்திலையும் border. இப்ப மைனஸ் டீட்டா ஒன்று வாரத்தால முதலாம் கால் வட்டத்துக்குள்ள வந்துடும். முதலாம் கால் வட்டம் வந்தாலே நீங்க யோசிக்க தேவையில்ல, பிளஸ் தான். சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா எப்படி வந்து விளங்கிட்டா? அதான் நீங்க பாடமாக தேவையில்லை. இப்படி இப்படி இப்படியும் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் டீட்டா நான் சொல்லிக்கிறேன் பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன வரும்? இது இந்த கோவை தான். இந்த கோவை வந்துட்டு தீட்டா வந்துட்டு பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னு சொன்னா சைன் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு கொஸ் 0 டிகிரி இல்லையா? தீட்டா 30 இருந்துச்சுன்னு சொன்னா சைன் 60 பாகை இஸ் ஈக்குவல் டு கொஸ் 30 பாகை இல்லையா? தீட்டா 45 பாகை சைன் 45. 90ல இருந்து 45 கழிச்சாலும் 45. கொஸ் அங்கே தீட்டா வந்துட்டு 45. தீட்டா வந்துட்டு 60, தீட்டா வந்துட்டு 90. என்ன வரும்? தீட்டா 60 பாகன்னு சொன்னா சைன் 90ல இருந்து 60 கழிச்சா 30 இஸ் ஈக்குவல் டு கொஸ் டீட்டா. டீட்டா வந்துட்டு 60. நான் இதை எப்படி எழுதுறேன்? இதை யூஸ் பண்ணி தான் எழுதுறேன். இவரை யூஸ் பண்ணி தான் எழுதுறேன். டீட்டா வந்துட்டு பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னு சொன்னா, டீட்டா 60 பாகை இருந்துச்சுன்னு சொன்னா, டீட்டா 45 பாகை இருந்துச்சுன்னு சொன்னா, டீட்டா 60 பாகை இருந்துச்சுன்னு சொன்னா, டீட்டா 90 டிகிரியா இருந்துச்சுன்னு சொன்னா சைன் 90 மைனஸ் 90 சைன் பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு கொஸ் 90. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். யா. ஸோ அடுத்த ஹெடிங் போடுங்க. இப்போ நான் ஒரு சார்ட் ஒன்று தாரேன். அந்த சார்ட் வந்துட்டு உங்களுக்கு நினைவுல இருக்கணும். நினைவுல இருக்கிற மீன்ஸ் அது நினைவு வந்துடும். பெருமான அட்டவணை. இங்க நீங்க ஓலவல்ல படிச்ச விஷயம் தான்.
இது கோணம், இது திருகோண கணிதம். கோணத்தினால் கொலம் வைசா போடுறேன். இது திருகோண கணிதம், அந்த ரோ வைசா போடுறேன். சைன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், சைன் 30 ஹாஃப், சைன் 45 1/√2, சைன் 60 வர்க்கமூலம் 3/2, சைன் 90 1. கொசுக்கு எப்படி எழுதுறேன்னு சொன்னா இந்த ஒன்று இங்க வரும், சரியா? இந்த வர்க்கமூலம் 3/2 இங்க வரும், இந்த 1/√2 திரும்ப இங்க வரும். அதாவது சைன்ல நீங்க லெஃப்ட் டு ரைட் எழுதினத இங்கே வந்துட்டு எப்படி எழுதணும்? ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு கொசுக்கு எழுதணும். 1 வர்க்கமூலம் 3/2 1/√2 கொஸ் 60 ஹாஃப் கொஸ் 90 பூஜ்ஜியம். ரைட்டா? ஏன் நம்ம படிச்சிக்கலாம் சைன் பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு என்ன? சைன் பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு கொஸ் 90 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். அதே மாதிரி சைன் 90 இஸ் ஈக்குவல் டு கொஸ் பூஜ்ஜியம். இது படிச்சிக்கும், இப்பதான் படிச்சோம் இங்க. அதைத்தான் நான் இங்க சொல்லிக்கிறேன். இப்ப டானுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, சைனோ சைன் டிவைட் பை கொஸ் தான் டான். இப்ப பூஜ்ஜியத்தை ஒன்னால டிவைட் பண்ணுங்க, பூஜ்ஜியத்தை ஒன்னால டிவைட் பண்ணினாலும் பூஜ்ஜியம். ஹாஃப வர்க்கமூலம் 3/2 டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா 1/√3. டான் 45 1/√2 1/√2 டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா 1. டான் 60 வர்க்கமூலம் 3/2 ஹாஃபால டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் 3. ஒன்றை பூஜ்ஜியத்தால டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்ஃபினிட்டி. கொசெக்கு வாங்க, கொசெக் வந்துட்டு என்ன? 1/sin. 1/sin சொன்னா கொசெக் பூஜ்ஜியம் வந்துட்டு 1/sin பூஜ்ஜியம். 1/sin பூஜ்ஜியம் சொல்றது 1/0. 1/0 வந்துட்டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி கொசெக் 30 1/sin 30. 1/sin 30 சொன்னா 1/2. 1/2 எப்படி போடுறேன்? 1 டிவைடட் பை ஹாஃப். அப்ப இந்த ரெண்டு வந்துட்டு மேலுக்கு போயிடும். ரெண்டு மேலுக்கு போனிச்சுன்னு சொன்னா கொசெக் 30 வந்துட்டு 2. கொசெக் 45 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 2. கொசெக் 60 2 டிவைடட் பை √3. கொசெக் 90 1. அதே மாதிரி செக்குக்கு என்ன வரும்? இது 1. அதே மாதிரி தான் நீங்க கொசெக்குக்கு லெஃப்ட் டு ரைட் எழுதினத செக்ல வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் எழுதணும். அதாவது 1 திரும்ப ஒரு கஞ்சை போட்டு 2/√3 இன்ச்சு போட்டு வர்க்கமூலம் 3/2 இங்க மீட் பண்ணும், திரும்ப ஒரு 2, அது பிறகு இன்ஃபினிட்டி. கொட்டுக்கு கொசெக்க செக்கால டிவைட் பண்ணிக்கிட்டு சொன்னா கொட் வரும், இன்ஃபினிட்டி. 2 டிவைடட் பை 2/√3. அதாவது இது அர்த்தம் வந்துட்டு 2 வந்துட்டு 2 வர்க்கமூலம் 3 சுருக்கி சொன்னா வர்க்கமூலம் 3 சொல்லி வரும். அதே மாதிரி வர்க்கமூலம் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 1.
அதே மாதிரி இது வந்து 1/√3. மாதிரி 1/∞ வந்துட்டு 0. அப்படி இல்லாட்டி நீங்க tan பெருமானத்தை தலைகீழ எழுதினாலும் வரும். ஓகே. 1/0 வந்துட்டு இன்ஃபினிட்டி. 1/1/√3 வந்துட்டு √3. 1/1 வந்துட்டு 1. 1 ஒன்றிங்கள் வர்க்கமூலம் உண்டு. அதே மாதிரி 1/∞ 0. ஸோ இதை எழுதி கொள்ளுங்க இந்த அட்டவணை. இதில் நீங்க ஓ லெவலில் படிச்சுப்பீங்க. 1 0வால் டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்ஃபினிட்டி. 1/∞ வந்துட்டு 0. கிளியரா நோட் பண்ணிட்டீங்களா? இது கட்டாயம் தேவை இந்த அட்டவணை. இது மனப்பாடம் ஆகிடும் இந்த வெலூஸ் எல்லாமே. cos 30 கேட்டா உடனே எழுதி தெரிஞ்சுக்கணும். cos 60 கேட்டா உடனே எழுதி தெரிஞ்சுக்கணும். நீங்க சைனை பாடமாக்கினீங்கன்னு சொன்னா cos எழுதிடும். ஏன்னா sin 0 வந்துட்டு cos 90. sin 30 வந்துட்டு cos 60. sin 45 cos 45 ஒன்று. அது ஒரே தான் ரெண்டுக்கும். sin 60 வந்துட்டு cos 30. tan நீங்க பாடமாக்கியே ஆகணும். tan வந்துட்டு tan 0 0, tan 30 1/√3, tan 45 1, tan 60 வந்துட்டு √3, tan 90 வந்துட்டு இன்ஃபினிட்டி. கொசைக் செக் அவுட் வந்துட்டு நீங்க பாடமாக தேவையில்ல. அது வந்துட்டு நீங்க டிரெக்ட் அதை நீங்க டெஸ்ட்டுக்கு சைன் எழுதி போட்டு அதை நீங்க தலைகளை மாத்தி கொசைக் நீங்க கண்டுபிடிக்கலாம் தானே. இந்த சைன் கொஸ்டான் தான் முக்கியம். கிளியரா எழுதிட்டீங்களா? இல்லைன்னா ஹெடிங் ஒன்று போடுங்க. இதுல கேள்வி செஞ்சு பார்ப்போம். அப்படி சொன்னா நீங்க அந்த அந்த இதுல வாரத்துக்கு அந்த நம்ம படிச்ச அட்டவணை ஏன்னு சொல்லி இப்ப வழங்கும் பாருங்க. பின்வருவனவற்றின் பெருமானங்களை காண்க. ஹெடிங் போட்டு கொடுங்க. பின்வருவனவற்றின் பெருமானங்களை காண்க. ஹெடிங் போட்டு கொடுங்க. பின்வருவனவற்றின் பெருமானங்களை காண்க. அதுல முதலாவது நான் காணப்போற விஷயம் வந்துட்டு sin 120 பெருமானத்தை காணப்படுறேன். sin 120 பெருமானத்தை காணப்படும். ஃபர்ஸ்ட் நான் வழங்கப்படுத்துறேன், பார்த்து கொள்ளுங்க எழுத தவிர. sin 120, sin 120 சொன்னா இவர் நான் இப்படி எழுதலாம்னு சொன்னா sin 90 பிளஸ் 30. எப்பயும் 90 மடங்கு அணிங்க வச்சுக்கொள்ளணும். எந்த ஒரு கோணம் இருந்தாலும் தான் 90 மடங்கு பிளஸ் அங்கால அந்த கோணத்தையும் வச்சுக்கொள்ளணும். கிளியரா? இப்ப 90 பிளஸ் 30 எழுதிட்டேன். அதான் 90 30 கூட்டினா 120 வரும். 90ன்னு சொல்றது 1 தர 90 எழுதலாம். 90 சரியா?
ஒன்று தர 90 போகல. ஒன்றுங்கிறது ஒற்றை. ஒற்றைன்னு சொன்னா திருகோண கணித வீதம் மாறுபடும். அப்ப சைன்ல தந்தது எனக்கு என்னென்ன மாறுபடும்? கொஸ்ஸா மாறுபடும். அப்ப கொஸ் 30ன்னு சொல்லி வந்துடும். இது அந்த டீட்டா நம்ம படிச்ச டீட்டா தான் அது. அந்த டீட்டாவை தான் இங்க எழுதிக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி பார்ப்போம். 90 பிளஸ் 30ன்னு சொன்னா இரண்டாம் கால் வட்டம். 120 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். அதுக்குள்ள யாருக்கு பிளஸ்? சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். அப்ப எனக்கு தந்ததும் சைன் தான். அப்ப திருகோண விதம் சாரி குறி என்ன? பிளஸ். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கொஸ் 30 பெருமானம் தெரிஞ்சுக்கணும். நான் அதுதான் பாடமாக சொன்னேன். கொஸ் 30 பெருமானம் உங்களுக்கு தெரியும். என்ன வரும்? வர்க்கமூல மூலங்கள் 2. அப்ப உங்களுக்கு மறைமுகமா நீங்க என்ன பெருமானத்தை கண்டுட்டீங்க? சைன் 120 பெருமானத்தை கண்டுட்டீங்க. சைன் 120 பெருமானம் வந்துட்டு கொஸ் 30 பெருமானத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இதான் அதுல விளக்கம். அதுல பெருமானம் வந்துட்டு வர்க்கமூல மூலங்கள் 2. கிளியரா? ரெண்டாவது இதை நான் விளங்கப்படுத்துறேன். மூன்றாவதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் ரெண்டாவது போறதுக்கு முதல் இன்னும் ஒரு மெதட்ல இந்த கேள்வி செய்யலாம். சைன் 120 நான் சைன் 180 மைனஸ் 60 அப்படி எழுதலாம் தானே? எழுதிடுமா? இப்படி எழுதிடுமா? சைன் 90 பிளஸ் 30 எழுதிடும். அது ஒரு மெதட். அல்லது சைன் 180 மைனஸ் 60 அப்படின்னு சொல்லி எழுதிடும். இப்ப இங்க பாருங்க 180ங்கிறது 2 மடங்கு இல்லையா? 90 தர 2 இல்லையா? 90 2ஆல பெருக்கினா தான் 180 வரும். சோ 2ங்கிறதால அது இரட்டை. இரட்டைன்னு சொல்றதால திருகோண கணித வீதம் மாறுபடாது. அப்ப உங்களுக்கு சைன்ல தந்திக்கிற கேள்வி உங்களுக்கு சைன்லயே ஆன்சரா வருமா இல்லையா? சோ சைன் 60. இப்ப குறிக்கு போங்க. சைன் 120. சைன் 120 எத்தனாங்கால் வட்டம்? 120 வந்துட்டு இரண்டாங்கால் வட்டம். இரண்டாங்கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். ஸோ நீ தந்ததே சைன்ல தான். ஸோ பிளஸ் பிளஸ் போட தேவையில்லை. அதுக்கு தான் எழுதினேன் சைன் 60 பெருமானமும் என்ன? வர்க்கமூலம் 3/2. இதுல இருந்து நீங்க மறைமுகமா சைன் 120 பெருமானத்தை கண்டுட்டீங்க. கிளியரா? இப்ப ரெண்டாவது கொசுக்கு வாங்க. கொஸ் 120. இது ரெண்டாம் கேள்வி. கொஸ் 120 எப்படி காண்றோம்? இப்ப அதே மாதிரி இவரை நான் கொஸ் 90 பிளஸ் 30 என்று சொல்லி எழுதியலும், அல்லது கொஸ் 180 மைனஸ் 60 என்று சொல்லி எழுதி நான் ரெண்டு மெத்தட்லையும் செஞ்சு காட்டுறேன். கொஸ் 90 பிளஸ் 30 எழுதினா 90 வந்துட்டு ஒற்றை. ஒற்றைங்கிறதால திருகோண கணித வீதம் மாறுபடும். சைன் 30 என்று சொல்லி எழுதணும். இங்கால கொஸ் 180 மைனஸ் 60 சொல்றதால திருகோண கணித வீதம் மாறுபடாது. பிகாஸ் எண் வந்துட்டு இரட்டை. கொஸ் 60 சொல்லி எழுதிடும். ஆனா குறிய பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ் 120 வந்துட்டு இரண்டாங்கால் வட்டம். இரண்டாங்கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். சரி தந்தது கொஸ்ல. ஸோ இன்னைக்கு முன்னுக்கும் மைனஸ் வரும். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் வரும். அடுத்தது சைன் 30 உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஹாஃப் சொல்லி. அதே மாதிரி கொஸ் 60 ஹாஃப். முன்னுக்கும் மைனஸ் கிடைக்குன்னா மைனஸ் ஹாஃப். அப்ப இன்னைக்கு ரெண்டு பக்கத்தால் எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. நீங்க இதுல எதை எழுதுறீங்களோ உங்களுக்கு விருப்பமானது, அதாவது எது ஈஸியா இருக்குதோ அதை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆன்சர் எடுக்க இயலும். நீங்க என்ன வந்து ஒற்றையாக எழுதி திருவோண இதை மாத்துறீங்களா, அல்லது இரட்டையாக எழுதி திருவோண இதை மாற்றாம செய்யறீங்களா? அது வந்துட்டு உங்களை விருப்பம். ஓகே. இப்ப நான் அதே மாதிரி டேன்ல தாரன் பாருங்க. டேன் 120
tan 120 சொன்னா நான் tan 90 பிளஸ் 30 சொல்லி எழுதிடும். tan 90 பிளஸ் 30 சொன்னா 90 வந்துட்டு ஒற்றை, ஒன்று தர 90. அப்ப ஒன்றுங்கிற சொல்றதால திருவணு விகிதம் மாறுபடும், என்ன tan இருந்த மாறும், கொட்டா மாறுபடும். ஸோ கொட் 30 சொல்லி எழுதிட்டேன். இப்ப எத்தனை கால்வட்டம்னு பார்க்கணும், எனக்கு புரிய டிட்டர்மைன் பண்றதுக்கு. ஸோ 120 வந்துட்டு இரண்டாம் கால்வட்டம். இரண்டாம் கால்வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் டாம். அப்ப எனக்கு என்ன வரும், சுவரா மைனஸ் வரும். ஸோ மைனஸ் கொட் 30. கொட் 30 வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. டான் 30 சொல்லி பாருங்க. டான் 30 வந்துட்டு 1/√3. ஸோ கொட் 30 வந்துட்டு √3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ முன்னுக்கு மைனஸ் இருந்தால மைனஸ் √3. கிளியரா? அதே மாதிரி நாலாம் கேள்வி சைன் 135. அஞ்சாம் கேள்வி கொஸ் 135. ஆறாம் கேள்வி tan 135. Then seventh sin 150. Seventh cos 150. Eight tan 150. Nine sin 180. 10 cos 180. 11 tan 180. Okay. அடுத்தது எக்ஸசைஸ் தாரன், இதை நீங்க ஹோம்ஒர்க்கா செஞ்சுட்டு வாங்க. என்னென்னத்தை காணணும்னு சொன்னா, முதலாவது சைன் 210, ரெண்டாவது கொஸ் 210 tan 210, ஃபோர்த் சைன் 240, ஃபிஃப்த் கொஸ் 240, சிக்ஸ்த் tan 240, செவன் சைன் 270, எயிட் கொஸ் 270, நைன் tan 270, 10 cos 300, 11 tan 300, 12 cos 360, 13 sin 360, 14 tan 360, 15 sin minus 240, 16 cos minus 300, 17 tan minus 210,
18 மட்டும்தான். So, இது வந்துட்டு எக்ஸசைஸ் சரியா? இது நீங்க ஹோம்ஒர்க்கா செய்யுங்க. இதை இப்ப செய்யுங்க. இவ்வளவு செய்யுங்க. எது sin 135ல இருந்து இந்த tan 180 மட்டுக்கும் கனெக்ஷன் இஷ்யூ வருகிறா? ஜாயின் ஆகி போகுது. லெஃப்ட் ஆகி எந்த கனெக்ஷன் இஷ்யூ நல்லா இருக்குதா? நான் பேசுறது உடஞ்சு உடஞ்சு வருதா இல்ல ஓகே இருக்குதா? நல்லா வருதா? இஷ்யூ நினைக்கிறேன். கனெக்ஷன் இஷ்யூ போல. கனெக்ஷன் இஷ்யூ வருகிறா? எந்த கனெக்ஷன் நல்லா இருக்குதா? இல்ல செட்ல போடுங்க. நீ பேசுற ஏலாடி செட்ல போடுங்க. நான் செய்யறேன். ரெக்கார்டிங்க பார்ப்பீங்களே, ரெக்கார்டிங்க பாருங்க. Okay. இப்போ சைன் 135க்கு வாங்க. சைன் 135 நீங்க சைன் எப்படி எழுதிடும்? 180 மைனஸ் 45. 180 மைனஸ் 45 சொல்லி எழுதிடும். அது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டி 90 பிளஸ் 45 சொல்லி எழுதிடும். சைன் 90 பிளஸ் 45 இப்படி எழுதிடும். ரெண்டு மெத்தட் எழுதிடும். நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 90 பிளஸ் 45 எழுதிக்கிறேன். இப்போ நான் ரெண்டாவதுல ஆன்சர் எழுத போறேன். 90 பிளஸ் 45 சொன்னா 90 வந்துட்டு ஒற்றை, 1 தர 90. அப்ப திருகோண வித மாறுபாடு அப்ப என்ன வரும்? cos 45 வந்து 90 பிளஸ் 45 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். சைன் 135 இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். நீ தந்ததும் சைன் தான். அப்ப இன்னைக்கு பிளஸ் என்ன வரும்? பிளஸ் cos 45 வரும். cos 45 பெருமானம் 1/√2. முன்னுக்கு பிளஸ் போட தேவையில்ல, போட்டாலும் ஒன்றும் இல்லை. கிளியரா? அடுத்தது சைன் 150. சைன் 150 வந்துட்டு இவர் எப்படி எழுதலன்னு சொன்னா சைன் 180 மைனஸ் 30 இப்படி எழுதல. சைன் 180 மைனஸ் 30 180 30 கலந்து 150 வரும். 180 மைனஸ் 30 திருவோண கணித விகிதம் என்ன செய்யப்படாது? மாறுபடாது. ஏன்? 180 வந்துட்டு இரட்டை. 2 தர 90 180. 2 தர 90 180. ஸோ என்ன? திருவோண கணித வீதம் மாறுபடாது. அப்ப சைன்ல இருந்தது சைன்ல தான் வரும். என்ன வரும்? சைன் 30 சொல்லி வரும். அடுத்தது 150 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். எனக்கு தந்ததும் சைன்ல தான். பிளஸ் எல்லாம் வரும். அப்ப நான் பிளஸ் போட தேவையில்லை. இப்போ சைன் 30 பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹாஃப்.
இதுல இருந்து 1 sin 150 பெருமானத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஹாஃப்னு சொல்லி. அடுத்தது sin 180. sin 180 எப்படி எழுதலாம்? sin 180 sin 180 மைனஸ் 0 எழுதலாமா? இப்படி எழுதியல் sin 180 மைனஸ் 0 எப்படி எழுதியல்? கிளியரா? 180 மைனஸ் 0. என்கிட்ட ஒரு ஆளுக்கு இருக்குது, சார் 180 மைனஸ் 0 எழுதலாம், அதே மாதிரி சைன் 180 பிளஸ் 0 எழுதலாம் தானே? எஸ் எழுதியலும், அப்படியும் எழுதியலும். இப்ப 180 மைனஸ் 0 எழுதுனா 180 மைனஸ் 0 டிகிரி போர்டர்ல தான் இருக்குது 0 டிகிரி, அங்கால இருக்கிறது 0 டிகிரி. இப்போ 180 என்று சொல்றதால திருகோணங்களின் வீதம் மாறுபடாது. ஏன் 2 தர 90. இப்போ திருகோண வீதம் மாறுபடாது. ஏன் எண் வந்துட்டு இரட்டை. இன்னைக்கு ஆன்சரா வர போறது சைன் 0. இப்ப புரிய பாத்தீங்கன்னு சொன்னா 180 மைனஸ் 0 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள போகும். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். அப்ப இங்க சைன் தான் எனக்கு தந்திக்கிறது. சைன் 180 எனக்கு தந்திக்கிறதும் சைன் தான். 180 மைனஸ் 0 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள போயிடும். அப்ப எனக்கு பிளஸ் எல்லாம் போட தேவையில்ல. பட் எனக்கு சைன் 0 வந்துட்டு 0 தானே, 0. பட் சைன் 180 பிளஸ் 0 வந்தா 180 சொல்லி வந்ததால இரட்டை. இரட்டைன்னு சொல்றதால திருகோண மாறுபடாது. சைன் 0 சொல்லி போட்டுட்டேன். இப்போ 180 பிளஸ் 0 சொல்லி சொல்றதால மூட்டாங்கால் வட்டத்துக்குள்ள போயிடும். மூட்டாங்கால் வட்டத்துக்குள்ள தானுக்கு தானே பிளஸ், எனக்கு தந்தது சைன்ல, அப்ப எனக்கு மைனஸ் வரும். மைனஸ் சைன் 0. பட் சைன் 0 வந்துட்டு 0. அதுக்கு நீங்க பிளஸ் போட்டாலும் 0 தான், மைனஸ் போட்டாலும் 0 தான். இப்ப எனக்கு 0 தான் ஆன்சரா வரும். வழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததுக்கு போமா. ஸோ அடுத்தது வந்துட்டு கொஸ் 135, அதாவது 135 கொஸ்ல இருக்குது. அவர் எப்படி எழுத எழுதும் அப்படின்னு சொன்னா 90 பிளஸ் 45 சொல்லி எழுதும். கொஸ் 90 பிளஸ் 45. கொஸ் 90 பிளஸ் 45 90 ஒற்றை. ஒற்றைன்னு சொன்னா திருகோண விதம் மாறுபடும். என்ன வரும்? சைன் 45 சொல்லி வந்துடும். இது பிளஸ் மைனஸ் பார்க்கணும். கொஸ் 135 வந்துட்டு 135 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். பட் எனக்கு தந்திக்கிறது கொஸ். எனக்கு என்ன வரும்? சைன் 45 சொல்லி வந்துடும். பட் 135 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டம் வந்துட்டு சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். பட் எனக்கு தந்திக்கிறது கொஸ். ஸோ முன்னுக்கு மைனஸ் வரும். இது ஆன்சர் வந்துட்டு -1/√2. -1/√2. அதே மாதிரி கொஸ் 150 வாங்க. இப்போ 150 எப்படி எழுதலாம்னு சொன்னா கொஸ் 180 மைனஸ் 30 சொல்லி எழுதிடலாம். 180 2 தர 90 இரட்டை. இரட்டைன்னு சொன்னா திருகோண விதம் மாறுபடாது. இப்ப மாறுபடாட்டேன்னு சொல்லி எழுதிடும். கொஸ் 30 சொல்லி எழுதிடும். இப்ப பிளஸ் மைனஸ் சொல்லி பாருங்க. கொஸ் 150 சொன்னா இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். பட் எனக்கு தந்திக்கிறது கொஸ். அப்ப என்ன? மைனஸ்ல வரும். ஏன் இந்த மைனஸ் வந்த? 150 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். இன்னைக்கு தந்திக்கிறது கொஸ். அப்ப எனக்கு மைனஸ்ல தான் வரும் ஆன்சர். மைனஸ் கொஸ் 30. கொஸ் 30 பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன? மைனஸ் வர்க்கமூலம் 3/2. இப்ப கொஸ் 180 வாங்க. கொஸ் 180. 180 பெருமானம் வந்துட்டு 180 பெருமானம் வந்துட்டு 180 பெருமானம் வந்துட்டு இப்ப இவர் எப்படி எழுதுன்னு சொன்னா கொஸ் 180 மைனஸ் 0 டிகிரின்னு சொல்லி எழுதிடும். ஏன்
180 மைனஸ் 0 வந்துட்டு 180 தான். 180 வந்து 0 டிகிரியை கழிச்சாலும் 180 தானே வரும். இப்ப 180 வந்துட்டு இரட்டை எண். இரட்டை எண் 180 வந்துட்டு 90 இரட்டை மடங்கு. இப்ப திருகோண கணித வீதம் மாறுபடாது. சோ கொஸ் 0 தான் வரும். கொஸ் 0 தான் வரும். இப்ப பிளஸ் மைனஸ் வந்து பார்ப்போம். 180 மைனஸ் 0 அப்படின்னு சொன்னா எத்தனாங்கால் வட்டம்? இரண்டாங்கால் வட்டம். இரண்டாங்கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் என்ன பிளஸ். இரண்டாங்கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ் அப்படின்னு சொன்னா எனக்கு தந்தது கொஸ்ல இருக்குது. அப்ப எனக்கு மைனஸ் வரும். ஒண்ணு மைனஸ் கொஸ் 0 வந்துட்டு உண்டு. ஸோ எனக்கு -1 வரும். அப்ப எனக்கு இப்படியும் சொல்லலாம். எப்படி? 180 மைனஸ் 0 மட்டுமா போட இயலும்? இல்ல, 180 பிளஸ் 0 சொல்லி போட இயலும். 180ல இருந்து 0 கழிச்சாலும் 180 தான். 180ஓட 0 டிகிரியை கூட்டினாலும் 180 தான். 180 பிளஸ் 0 வந்தா என்ன வரும்? அதுவும் கொஸ் 0 தான் வரும். இப்ப குறிய பாத்தீங்கன்னு சொன்னா 180 பிளஸ் 0 மூன்றாங்கால் வட்டம். மூன்றாங்கால் வட்டத்துக்குள்ள டானுக்கு மட்டும்தான் பிளஸ், கொசுக்கும் மைனஸ். அப்ப எனிவே 180 மைனஸ் 180 மைனஸ் 0 போட்டாலும் மைனஸ் தான் வருது. 180 பிளஸ் 0 போட்டாலும் மைனஸ் தான் வருது. அது கூட விருப்பம். 180 மைனஸ் 0 போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். 180 பிளஸ் 0 போட்டு எழுதினாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். கிருஷானுக்கு என்ன நெட்வொர்க் இஷ்யூ எனக்கு என்னன்னா கனெக்ஷன் ஸ்டேபிளா இல்லையா, கனெக்ட் ஆகி லெஃப்ட் ஆகி வருது. அவங்கள மழை என்ன பெய்யுதா? இல்ல மழை பெஞ்சி கொஞ்சம் மழை பெஞ்சி போட்டு இருக்குதா? ஆமா சார். ம், அதான் மழை பெஞ்சு போட்டு விட்டா கொஞ்ச நேரத்துக்கு கனெக்ஷன் வந்து நிற்காது, ஸ்டேபிளா இருக்காது. ஓகே, இப்ப இதுல நான் வழங்கப்படுத்தினதுல செய்ய இயலுமா குழுவோ? இதுல நான் தந்த அட்டவணை பாடமாக்கினது பிறகு இதை செஞ்சீங்கன்னா சரி. இப்ப உதாரணத்துக்கு இப்ப 135 135 டான்ல இருக்குது. நான் அவரை எப்படி எழுதிடும் அப்படின்னு சொன்னா tan 90 பிளஸ் 45 சொல்லி எழுதிடுமா? எஸ், எழுதிடும். இப்ப 90 பிளஸ் 45 எழுதினா 90 வந்துட்டு என்ன ஒற்றை. அப்ப திருவோண இது மாறுபடும். பொட் 45 சொல்லி வரும். என்ன திருவோண இதை மாத்தி எழுதினா பொட் 45 சொல்லி வரும். இப்ப பிளஸ் மைனஸ் வந்து பார்க்கணும். 135 வந்துட்டு இரண்டாங்கால் வட்டம். இரண்டாங்கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு தான் பிளஸ், எனக்கு டேன்ல இருக்குது. ஸோ மைனஸ் கொட் 45 உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன ஒன்று. ஸோ டான் மைனஸ் 135 பெருமாற மாதிரி -1. இல்ல, நான் டான் 90 பிளஸ் 45 சொல்லி எழுத மாட்டேன். 180 மைனஸ் 45 சொல்லி எழுதுவேன். அதுவும் 135 தானே. 180ல இருந்து 45 கழிச்சாலும் 135 தான், அல்லது 90ஓட 45 கூட்டினாலும் 135 தான். இப்ப நான் 180ல இருந்து 45 கழிச்சு எழுதுறேன் டான்ல. இப்படியே டான் 35 டான் 135 கொண்டாடிடும். இப்ப 180 வந்துட்டு என்ன இரட்டை. இரட்டை வந்துட்டு வந்தா திருவோண விகிதம் மாறுபடுமா? மாறுபடாது. அப்ப டான் எப்படி எழுதிடும்? tan 45 சொல்லி எழுதிடும். இப்ப பாருங்க, 180 மைனஸ் 45 எத்தனாங்கால் வட்டத்துக்குள்ள இருக்குது? tan 135 இரட்டை, அதாவது இரண்டாங்கால் வட்டம். இரண்டாங்கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும் தான் பிளஸ். ஸோ லைனுக்கு வந்து இருக்குது. ஸோ மைனஸ் tan 45. இப்ப நீங்க அந்த பாருங்க, அந்த டேபிள்ல பாருங்க, cot 45 பெருமானமும் ஒன்று தான், tan 45 பெருமானமும் ஒன்று தான். ஸோ எனக்கு again -1 தான் ஆன்சர் வருது. நீங்க எந்த மெத்தட்ல எழுதினாலும் சேம் ஆன்சர் தான் வருது. அப்படி வித்தியாசமான ஆன்சர் வருதுன்னு சொன்னா நீங்க செஞ்சதுக்கு இல்லை. ஓகேயா? ஓகே, இப்போ டான் 150 டான் 150 பாகை. டான் 150 பாகையே 180 மைனஸ் 30
180ல இருந்து 30 கழிச்சோம்னு சொன்னா 150 பகை வரும். இப்ப 180 மைனஸ் 30 என்று சொன்னா 180 வந்துட்டு 92 இரட்டை மடங்கு அப்படின்னு சொன்னா திருகோண விகிதம் வந்துட்டு மாறுபடாது. சோ எனக்கு டான் 30 அப்படின்னு சொல்லி வரும். என் 180 மைனஸ் 30 சொன்னா அங்க இருக்கிற டீட்டா வந்துட்டு 30. சோ எனக்கு டான் 30 சொல்லி வரும். இப்ப பிளஸ்ஸா மைனஸ் சொல்லி பார்க்கணும். அப்ப பிளஸ்ஸா மைனஸ் பாக்குறதுக்கு 150 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்துக்குள்ள எனக்கு மட்டும்தான் பிளஸ். பட் எனக்கு தந்திக்கிறது டேன்ல. சோ நீங்க மைனஸ் வரும். சோ மைனஸ் டேன் 30. டேன் 30 விடமானா 1/3. ஸோ முன்னுக்கு மைனஸ் இருக்கிறதால -1/3. And 180 இது இப்போ டான் 180 டிகிரி. 180 டிகிரி எப்படி எழுதலாம் சொன்னா டான் 180 மைனஸ் 0 எழுதியல். இப்போ திருகுணகணித விதம் மாறுபடாது tan 0 சொல்லி எழுதியல். இப்போ tan 0க்கு பிளஸ் மைனஸ் பார்த்தா 180 மைனஸ் 0 வந்துட்டு இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்தில் சைனிங் பண்ண பிளஸ் tan வந்து இது. ஸோ மைனஸ் tan 0. tan 0 வந்துட்டு ஏற்கனவே 0 தான். ஸோ எனக்கு பிளஸ் வந்தாலும் கேஸ் இல்லை, மைனஸ் வந்தாலும் கேஸ் இல்லை, 0 தான் வரும். ஓகேயா? ஸோ இவ்வளவும் வழங்கி இருக்கின்ற நம்புறேன். இது எக்ஸசைஸ். இதை நீங்க செஞ்சு ரெக்கார்டிங் பார்க்குறாங்களும் சரி, இதை செஞ்சு எனக்கு பிடிஎஃப் சாரி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நான் கரெக்ட் பண்ணுறேன். கரெக்ட் பண்ணி எது பிள்ளையோ நான் அதை மார்க் பண்ணி தரேன். கேட் பிள்ளைன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போடுறேன். கிளியரா? ஸோ அடுத்த ஹெடிங் ஒன்று போடுங்க. ஹெடிங் ஒன்று போடுங்க. திருகோண கணித விகிதங்களின் கூட்டல் கழித்தல் வாய்ப்பாடு. திருகோண கணித விகிதங்களின் கூட்டல் கழித்தல் வாய்ப்பாடு. இப்போ இதுல நார்மலா ஒரு சின்ன ஒரு டிராவிங் ஒன்று இருக்குது. அதை குறிக்கொள்றேன், பாருங்க.
இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு திருகோண கணித விகிதங்களின் கூட்டல் வாய்ப்பாடுன்னு சொல்லி ஹெடிங் போட்டுட்டு இந்த பிக்சரை வரைஞ்சு கொள்ளுங்க. இந்த பிக்சரை வரைஞ்சி போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ரோமிலக்கம் ஒன்றுன்னு சொல்லி போட்டு சைன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் கோஸ் பி பிளஸ் கொசை சைன் பி அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன் எழுதி போட்டு இந்த பிக்சரை வரைங்க. இப்ப இதுல இந்த ஈக்குவேஷன் நிறுவலை பார்ப்போம். ப்ரூஃப் நிறுவல். அந்த செங்கோண முக்கோணி ஓஎஸ்டிய பாருங்க. ஓஎஸ்டி இந்த பெரிய முக்கோணி, இந்த இந்த முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணி ஓஎஸ்டில எனக்கு சொல்லுங்க சைன் ஏ பிளஸ் பி என்ன? சைன் ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பின்னு சொல்றது அந்த முழு கோணமும், அந்த ஓன்னு சொல்ற முழு கோணமும் தான் சைன் ஏ பிளஸ் பி. அது என்ன? எதிர்பக்கத்தின்கள் அயல் பக்கம். எதிர்பக்கம் உங்களுக்கு தெரியும் என்ன? எஸ்டி, பக்கத்துல பேர் எஸ்டி டிவைடட் பை செம்பக்கத்துல பேர் வந்துட்டு ஓஎஸ். இதுதானே? எஸ்டிய நீங்க எப்படி எழுதிடும் சொன்னா ரெண்டா உடைச்சு எழுதிடும். எஸ் டபிள்யூ பிளஸ் டபிள்யூ டி இது சொல்லி எழுதிடும் டிவைடட் பை ஓ எஸ். கிளியரா? இந்த டபிள்யூ டிக்கு பதிலா நீங்க யூ வி சொல்லி எழுதிடும். இந்த டபிள்யூ டிக்கு பதிலா நீங்க எப்படி எழுதிடும்? யூ வி சொல்லி எழுதிடும் டிவைடட் பை ஓ எஸ். ஏன் எழுதிடும் சொன்னா இங்க பாருங்க டபிள்யூடியும் யூவியும் வந்துட்டு என்ன? ஒரே நீளம், ஒரே நீளம். நீங்க உங்களுக்கு படத்துல பார்த்தாலே வரும். டபிள்யூடியும் யூவியும் வந்துட்டு ஒரே நீளம், இவங்க ரெண்டு பேரும். தென் இவர் எப்படி எழுதிடும் சொன்னா எஸ் டபிள்யூவின் கீழ் எஸ் டபிள்யூவின் கீழ் ஓஎஸ் சொல்லியும் யூவியின் கீழ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லியும் எழுதியும். இந்த எஸ்டபிள்யூவை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எஸ்யூவால பிரிச்சு எஸ்யூவால பெருக்கிறேன். ஏன்னு சொன்னா ஒரு விகிதத்தை எந்த ஒரு நீளத்தாலையும் பெருக்கி பிரிக்கலாம், அந்த விகிதம் வந்துட்டு மாறாது. உதாரணத்துக்கு 4x5 இந்த விகிதத்தை நான் 3ஆல பெருக்கி 3ஆல பிரிக்க இயலும். அப்ப நாம ஒண்ணு 12x15 4x5ங்கிற விகிதமும் ஒன்றுதான், 12x15ங்கிற விகிதமும் ஒன்றுதான். அதையே தான் இங்க செஞ்சுக்கிறேன். எஸ்யூவால பிரிச்சு எஸ்யூவால பெருக்கிருக்க. எஸ்யூங்கிறது யாருன்னு சொன்னா இங்க இவர், இந்த பக்கம் தான் எஸ்யூ. சரியா? எஸ்யூ பிளஸ் அங்கால என்ன செய்யணும்னு சொன்னா யூவி டிவைட் பை ஓயுங்கிற பக்கத்துல இதால பிரிச்சு பெருக்கிற. அப்ப எனக்கு என்ன செய்யாது? விகிதம் விகிதம் வந்துட்டு மாறாது. யூவிங்கள் ஓஎஸ் தான் இருக்கும். பட் என்ன செய்யணும்? ஓயுவால பிரிச்சு ஓயுவால பெருக்கிருக்கேன். அப்ப விகிதம் வந்துட்டு மாறாது. இப்ப பாருங்க எனக்கு எஸ் டபிள்யூவிங்கள் எஸ்யூ யாரு? எஸ் டபிள்யூவிங்கள் எஸ்யூ அதுக்கு முதல்
இந்த கோணம் வந்துட்டு யாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? அந்த பக்கம் யாருன்னு சொன்னா இவரு ஏன்னு சொன்னா இவர் வந்துட்டு 90 மைனஸ் ஏ இல்லையா? 90 மைனஸ் ஏ. கிளியரா? இவர் 90 மைனஸ் ஏன்னு சொன்னா இவர் யாரு? இவரு ஏ. இவரு 90 மைனஸ் ஏன்னு சொன்னா இவரு 90 மைனஸ் ஏ இல்லையா? குத்தெதிர் கோணம். அவர் 90 மைனஸ் ஏன்னு சொன்னா இவர் ஏ. இவர் ஏன்னு சொன்னா இந்த கோணம் வந்துட்டு ஏ இல்லையா? இந்த கோணம் ஏ. ஒன்று விட்ட கோணம் இல்லையா? விளங்கிட்டா? இவரு ஏ. இவரு 90 மைனஸ் ஏ. குத்தெதிர் கோணம் இவரு 90 மைனஸ் ஏ. எகைன் இவர் ஏ. ஏன் காரணம்? இங்க இவர் வந்துட்டு செங்கோணம். செங்கோணம் சொன்னா இவர் 90 மைனஸ் ஏன்னு சொன்னா இது ஏ. அப்ப ரெண்டையும் கூட்டினா 90 வரணும். இவர் ஏன்னு சொன்னா இவர் ஏ. ஏன்? ஒன்று விட்ட கோணம். கிளியரா? இப்ப எனக்கு சொல்லுங்க, எஸ் டபிள்யூவின் கீழ் எஸ் யூ யாரு? எஸ் டபிள்யூவின் கீழ் எஸ் யூ. எஸ் டபிள்யூவின் கீழ் எஸ் யூ. எஸ் டபிள்யூ வந்துட்டு அயல் பக்கமா இல்லையா? ஏக்கி டிவைடட் பை எஸ் யூ வந்துட்டு செம்பக்கமா இல்லையா? ஏக்கி. சோ அயல் பக்கத்தின் செம்பக்கம் கொசீரத்தை இல்லையா தரும். அப்ப கொஸ் ஈரனே எஸ் டபிள்யூவின் கீழ் எஸ் யூ சொல்றது. ஓகேயா? அதே மாதிரி இப்ப நாம யாரை கண்டுபிடிச்சிட்டோம்? எஸ் டபிள்யூவின் கீழ் எஸ் யூ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பவர் வந்துட்டு கொஸ் ஏ பெருக எஸ் யூவின் கீழ் ஓஎஸ் யார்? எஸ் யூவின் கீழ் ஓஎஸ். எஸ் யூ வந்துட்டு எஸ் யூ வந்துட்டு எதிர்பக்கம் என்னத்துக்கு? செங்கோண முக்கோணி ஓ எஸ் யூ பாருங்க. ஓஎஸ் யூ யாரு? இவர். இந்த முக்கோணி செங்கோண முக்கோணி ஓஎஸ் யூ. செங்கோண முக்கோணி ஓஎஸ் யூல எதிர்பக்கம் வந்துட்டு எஸ் யூ, செம்பக்கம் ஓஎஸ். சோ அது சைன் பி இல்லையா? சைன் பி தானே எஸ் யூவிங்கள் ஓஎஸ். சோ இவருக்கு பதிலா என்ன போடலாம்? சைன் பின்னு சொல்லி போடலாம். பிளஸ் யூ விங்கள் ஓயு. யூ விங்கள் ஓயு. யூ விங்கள் ஓயு. இந்த முக்கோணியை பாருங்க.
யூவி ஈக்குவல் ஓயு. சைன் ஏ இல்லையா? யூவி ஈக்குவல் ஓயு. ஸோ இவருக்கு பதிலா சைன் ஏன்னு சொல்லி போட இயலும். அடுத்தது ஓயுவிங்குள் ஓஎஸ். ஓயுவிங்குள் ஓஎஸ். ஓயுவிங்குள் ஓயுவிங்குள் ஓஎஸ். அகெயின் செங்கோண முக்கோணி ஓஎஸ் யூவை பாருங்க. கொஸ்பி இல்லையா? ஓயுவிங்குள் ஓஎஸ் கொஸ்பி. ஓயுவிங்குள் ஓஎஸ் எந்த முக்கோணி? இந்த முக்கோணி. ஓயுவிங்குள் ஓஎஸ். ஸோ என்ன போடையிலும் கொஸ் பின்னு சொல்லி போடையிலும். இப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினா சைன் ஏ பிளஸ் பி விரிவு உங்களுக்கு எப்படி வருமாக இருந்தால் சைன் ஏ கொஸ் பி பிளஸ் கொஸ் ஏ சைன் பி சொல்லி வரும். இவ்வளவுதான். இது முதலாவது வாய்ப்பாடு. இது மாதிரி இன்னும் 4 வாய்ப்பாடு இருக்கு. 1 2 இன்னும் 2 வாய்ப்பாடு இருக்குது. இதுல இருந்து உய்த்தறிவம் இன்னும் 3 வாய்ப்பாடு. டோட்டல் வந்துட்டு 6 வாய்ப்பாடு இருக்குது. 6 வாய்ப்பாடு இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நோட் பண்ணிக்கொள்ளும். இதோட நான் இந்த கிளாஸை முடிக்கிறேன். இதுல ரெக்கார்டிங் நான் போடுறேன். நிறைய பேர் வரலி, ஸோ நான் ரெக்கார்டிங்கையும் போடுறேன். ஸோ ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு இதுல தந்த எக்ஸசைஸை செஞ்சு கொள்ளுங்க. 2 எக்ஸசைஸ் அனுப்பியிருப்பேன், அதையும் செஞ்சு கொண்டுட்டு அடுத்த கிளாஸ் வாங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு எக்ஸசைஸ், இது ஒரு எக்ஸசைஸ். இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இந்த வாய்ப்பாடு மனப்பாடம் வைக்கணும். சைன் ஏ பிளஸ் டிகிரி விரிவு சைன் ஏ பி பிளஸ் கொஸ் ஏ சைன் பி. இதை நோட் பண்ணிக்கொள்ளும். ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? அந்த வாய்ப்பாடை கொஞ்சம் காட்டுங்க சார். ஓகே. sin a plus b is equal sin a cos b plus cos a sin b. ஓகே சார். அந்த பெருமான அட்டவணை அதையும் கொஞ்சம் ஓகே. ஓகேயா? ஓகே சார். ஓகே. சரி, நான் இதோட நான் முடிக்கிறேன். டே கிளாஸ் நான் ரெக்கார்டிங் நான் போட்டு விடுறேன் நாளைக்கு.
அதில் உங்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நாளைக்கு கேளுங்க, இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் அதை பார்த்து. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, குட் நைட்.